السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. صدق الله العلي العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا استعمله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு காரியம் எல்லோருக்கும் பிடித்தமான காரியமாக இருந்தே ஆக வேண்டும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அதுபோன்று ஒரு காரியம் எல்லோருக்கும் வெறுப்பான காரியமாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லிவிட முடியாது. சில காரியங்கள் சிலர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும், சில காரியங்கள் சிலருக்கு வெறுப்பானதாக இருக்கும். அதுபோல பிரியப்படக்கூடிய காரியம்தான் நமது வாழ்வில் நடந்தே ஆக வேண்டும், யாரும் தீர்மானிக்க முடியாது. நான் வெறுக்கக்கூடிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது, யாரும் முடிவு செய்து வர முடியாது. ஆனால் உலகில் ஒரு காரியம், ஒரு விஷயம் உண்டு, அதனை வெறுத்தாலும் சரி அல்லது நேசித்தாலும் சரி, அந்த காரியம், அந்த விஷயம் எல்லோரது வாழ்க்கையிலும் அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் மரணம் என்பது. மரணம், அதை நேசிப்பவர்கள் சிலர்கள் உண்டு, அதனை வெறுப்பவர்கள் பலர்கள் உண்டு. ஆனால் அந்த மரணம் என்பது யாரது வாழ்க்கையும் ஒருபோதும் விட்டு வைக்காது. கண்டிப்பாக என்றாவது ஒரு நாள் அது நடந்தே தீர வேண்டிய ஒன்று, அல்லாஹ் ஏற்படுத்திவிட்ட ஒன்று. எந்த அளவுக்குன்னு சொன்னா, உலகில் கடவுளை மறுப்பவர்கள் கூட உண்டு, ஆனால் மரணத்தை மறுப்பவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. காரணம், கண் முன்னால் கண்டுகொண்டே இருக்கின்றோம். எப்பேற்பட்ட பதவிக்கு சொந்தக்காரரோ, எப்பேற்பட்ட அதிகாரத்திற்கு சொந்தக்காரரோ, அது மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மரணம் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிதர்சனமான ஒன்று என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது காலங்களில், நமது கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டிக் கொண்டு இருக்கிறான். இந்த மரணத்தை குறித்துண்டான இஸ்லாமிய பார்வை என்பது எப்படி இருக்கப்பட வேண்டும்? மரணம் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, அது கண்டிப்பாக யாரும் மறுக்க முடியாது, தப்பிக்க முடியாது. அந்த மரணத்தை குறித்துண்டான இஸ்லாமிய பார்வை, அணுகுமுறை எப்படி இருக்கப்பெற வேண்டும்? சரி, நமக்கு அல்லாஹ் மரணத்தை அல்லாஹ் விதிச்சிட்டான், தீர்மானிச்சிட்டான், கண்டிப்பாக அது நடந்துடும்.
அதற்காக மரணத்தை அல்லாஹ்விடம் துஆ கேட்கலாமா? அதற்காக யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தந்துரு சொல்லி கேட்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி தருவார்கள். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, பல ரிவாயத்துகள் வருகின்றது. லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத், உங்களில் எவரும் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். ஆசைப்பட்டு அல்லாஹ்கிட்ட கேட்காதீங்க. எதற்காக? லிதுர்ரின் அஸ்வாபஹு, ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறோம், அதிகமான சோதனையை மாட்டிக்கொண்டோம், அகப்பட்டுக்கிட்டோம். சரி, இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம போயிடலாமே என்கின்ற நினைப்பு, என்கின்ற எண்ணம் வாழ்க்கையில் பலர்களுக்கும் அதில் ஈமான்தாரிகளும் உண்டு. சோதனை எல்லோருக்கும் உண்டு. அந்த சோதனை அளவு கடந்து போகின்ற பொழுது, நம்மால் தாங்க முடியாத சோதனையாக, தொடர் சோதனையாக மாறுகின்ற பொழுது, சில சமயங்களில் நாமே யோசிக்க துவங்கும், இப்படிதான் ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுக்கு பேசாம போயிடலாமே. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட உங்களை அடைந்து விட்ட ஒரு சோதனைக்காக, ஒரு முசீபத்திற்காக அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் மௌத்தை தான் சொல்லி கேட்றாதீங்க, அப்படி ஆசைப்படாதீங்க. இன்னொரு ரிவாயத்தில் நபிகள் பெருமானார் சொல்றாங்க, வலா யதஉ பிஹி மின் கப்லி அன் யஅதியஹு, உலகில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்பொழுது மரிக்க வேண்டும் அல்லாஹ் விதித்து விட்டான். எனவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த அஜல் வருவதற்கு முன்பாக யா அல்லாஹ் மௌத்தா கேட்டால் துஆ கூட கேட்காதீங்க. இந்த சோதனையை தாங்க முடியல, இதுக்கு மௌத்தே பரவாயில்லை, ஆசையும் படாதீங்க. அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தந்துருன்னு கேட்கவும் செய்யாதீங்க. மௌத் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் படைக்கின்ற பொழுது தீர்மானித்து விட்ட ஒன்று. அதற்காக அந்த மௌத்தை ஆசைப்படுவதும் அந்த மௌத்தை கேட்பதும் மார்க்கம் தடுக்கின்றது. சரி, அப்ப மௌத்தினுடைய சிந்தனை இல்லாம வாழ்ந்துடலாமா? மௌத்தின் சிந்தனை இல்லாம வாழ்ந்துடலாமா? அதையும் நபிகள் பெருமானார் தடுக்கிறாங்க. இல்லை, மௌத்தின் சிந்தனை வேண்டும். காரணம், ஒரு மனிதன் தலைகால் புரியாமல் சில நேரங்கள் உலகத்தை வாழ துவங்கி விடுகின்ற பொழுது, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகார பலமோ, பொருளாதார பலமோ, கல்வியின் பலமோ, பிறர்களை மதிக்க முடியாத ஒரு இடத்தில், பிறர்களை கேவலமாக துச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் மனிதனை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது மனிதன் எண்ணிக்கொள்ள வேண்டும், ரொம்ப ஆடாத மனிதா, ரொம்ப ஆடாத. காரணம், இவைகளெல்லாம் ஒரு நாள் முற்று பெற்று விடும், இவைகளெல்லாம் ஒரு நாள் முறிந்துவிடும். அவைகளை முடித்து வைப்பது உனது மரணம். எனவே மரணத்தின் சிந்தனை, நாம் உலகத்தில் தற்பெருமையோடு அகம்பாவத்தோடு பிறரை மதிக்காமல் வாழாமல் நாம் இருப்பதற்கு மௌத்தின் சிந்தனைகள், அல்லாஹ்வின் சிந்தனைகள் வேண்டும். அதே வேளையில் மௌத்து தான் நமக்கு தீர்மானிக்கப்பட்டதை யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை சீக்கிரம் தா, என் மௌத்தை தா அப்படின்னு கேட்கக்கூடாது. மார்க்க நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதல்கள். உலகத்தில் சில மரணங்களை பார்ப்போம், பார்த்த நாமே சொல்லுவோம், சார் எப்படிப்பட்ட மரணம் பார், என்ன அழகான மரணம் பார். உலகத்தில் சில மரணங்களை பார்ப்போம், பார்க்கின்ற பொழுதோ கேட்கின்ற பொழுதோ முகத்தை சுளிப்போம், பார்க்கின்ற பொழுதோ கேட்கின்ற பொழுதோ முகத்தை சுளிப்போம். சில மரணங்களை மூத்துக்களை பார்த்துட்டு வந்து நமது நண்பர்களிடத்திலேயோ வீட்டிலேயோ பேசிக்கொள்வோம், பார்க்க முடியல முகத்தை பார்க்க முடியல. இஸ்லாம் மௌத்தை கேட்க சொல்லவில்லை, ஆனால் ஒரு மனிதன் எப்படி மரணிக்கலாம் ஆசைப்படலாம், ஒரு மனிதனின் மௌத் என்பது எப்படி இருக்கப்பட வேண்டும் ஆசைப்படலாம், துஆ கேட்கலாம். யா அல்லாஹ் என் மரணம் எல்லோரினாலும் விரும்பப்படக்கூடிய மரணமாக, என் மரணம் எல்லோரும் எனக்கு துஆ செய்யக்கூடிய மரணமாக, என் மரணம் எல்லோரும் என்னை வாழ்த்தக்கூடிய மரணமாக என் மரணத்தை ஆக்கித்தா. யா அல்லாஹ் என்னை பிறர்கள் சபிக்கக்கூடிய ரீதி, என்னை பார்த்துவிட்டு இதெல்லாம் ஒரு மனுஷனா இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான் என்று இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் என் மரணத்தை ஆக்கி விடாதே. நமது மரணத்தை ஆசைப்படக்கூடாது, ஆனால் நமது மரணம் எப்படி நிகழ வேண்டும்,
என் மரணம் எப்படி நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு, என்று துஆ கேட்பதற்கு மார்க்க நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லித் தருகின்றது. நஸையுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய, அஹ்மதுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வரலாறு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டம். இந்த ஹதீஸை ஷத்தாத் இப்னுல் ஹாதி ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டம், நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கிராமவாசி வந்து வருகை தந்தார். வந்த அந்த கிராமவாசி நபிகள் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்று தனது வாழ்வின் நடைமுறையாக பின்பற்றவும் ஆரம்பித்து விட்டார். அப்படிப்பட்ட சூழலில்தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் துவங்குகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அந்த கிராமவாசி ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி கேட்கின்றார். நபிகள் பெருமானாரும் அனுமதி கொடுக்கிறாங்க. ஹிஜ்ரத்திற்கும் சென்று விட்டார். ஹிஜ்ரத் பயணத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டார். இதற்கு பிறகு மார்க்கத்தில் எத்தனையோ போர்கள் நடைபெற்று, அந்த போர்களின் வரிசையில் கைபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்தில் கள வீரராக இந்த கிராமவாசியும் பங்கெடுக்கின்றார். கைபருடைய யுத்தத்துக்கு போறாங்க. கைபர் போரில் வெற்றி கிடைக்கப்பட்டு அந்த வெற்றியின் பரிசாக நிறைய கனிமத் பொருட்கள் கிடைக்கப்பட்டது. கொண்டு வரப்பட்ட அந்த பரிசு பொருட்களை, கனிமத்துகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதில் பங்கு கொண்ட அத்தனை சஹாபி தோழர்களுக்கும் பங்கு வைத்து கொடுக்கிறாங்க. அதில் ஒரு பங்காக இந்த கிராமவாசிக்கு ஒரு பங்கு கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது ரசூலுல்லாஹ் அவர் அந்த சபையில இல்லை என்பதனால் மற்றொரு சஹாபியிட கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சஹாபியும் அந்த கிராமவாசியத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார். நேராக அந்த கனிமத் பொருளை எடுத்துக்கொண்டு மீண்டும் அண்ணன் பெருமானாருடைய கண்மணி நாயகத்துடைய சபைக்கு அந்த கிராமவாசி வர்றாரு. வருகை தந்த அந்த சஹாபி நபிகள் பெருமானத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹி, நபியே நாயகமே மா ஹாதிஹி, இது என்ன? நபிகள் பெருமான் சொன்னாங்க, கஸமுன் கிஸ்மத்துஹு லக, கைபரில் பங்கெடுத்து கொண்டாய், அதில் வெற்றி கிடைத்து நிறைய கனிமத்துகள் கிடைத்தது. அந்த கனிமத்துகள் எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டதை போன்று அது உனக்குண்டான பங்குதான் இது. அந்த கிராமவாசி உடனே சொன்னாரு, மா அலா ஹாதா இத்தபஅதுக, நபியே நாயகமே இப்படி போரில் பங்கெடுக்க வேண்டும், அதில் வெற்றி கிடைத்து உலக செல்வங்கள் கிடைக்க வேண்டும், உலக ஆதாயங்கள் பெருக வேண்டும், இதற்காகவெல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை பின்பற்றவில்லை. வலாக்கின் இத்தபஅதுக அலா அன் அருமிய ஹாஹுனா, தன் களத்தை சுட்டிக்காட்டி, நபியே நாயகமே நான் ஏன் உங்களை ஏற்றுக்கொண்டேன் பின்பற்றுகின்றேன் தெரியுமா? நான் போரில் பங்கெடுத்து என் கழுத்து எதிரிகளுடைய அம்புகளால், எதிரிகளுடைய வாள்களால் சீவப்பட வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும், நான் போர்க்களத்தில் ஷஹீதாக வேண்டும். நபியே நாயகமே இதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இந்த உயரிய ஒரு தரஜாவிற்காகத்தான் உங்களை பின்பற்றுகின்றேன், இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லிவிட்டு கொண்டு வந்த அந்த பங்கையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார். சிறிது காலங்கள் கழிகின்றது. மார்க்கத்திற்காக மற்றொரு போர், அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த சஹாபி பெறுகின்றார். இந்த கிராமவாசி போரிலும் பங்கெடுக்கின்றார். போர் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அப்படி நடைபெறக்கூடிய வேளையில் அண்ணன் பெருமானாருடைய செவிகளுக்கு ஒரு செய்தி வருகின்றது, நபியே நாயகமே எதிரிகளுடைய அம்புகளால் வீழ்த்தப்பட்டு இந்த மனிதர் இறந்து விட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதரா என்று கேட்டார், அந்த கிராமவாசியா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொல்லப்பட்டது. ஆம், அந்த மனிதர் தான் என்று சொல்லப்பட்டது. நபிகள் பெருமான் அன்னைக்கே சொன்னாங்க, நீ சொல்வது உண்மையிலே மனப்பூர்வமாக உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அதை அல்லாஹ் மெய்ப்படுத்துவான், நீ சுவனத்தில் நுழைவாய்.
இப்ப நபிகள் பெருமான் சொன்னாங்க, அவர் சொன்னது உண்மைதான். சதக அல்லாஹ் ஃபஸத்தக, அவர் சொன்னது உண்மை, அல்லாஹ் அதை மெய்ப்படுத்தி விட்டான். இறுதியாக போர்கள் முடிகின்றது. நபிகள் பெருமானார் அந்த சஹாபியை, அந்த ஷஹீதை அடக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ஹாதா அபுதுக், இறைவா இவர் உனது அடியார். ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், உனது பாதையில் முஹாஜிராக வெளியேறினார், பங்கெடுத்துக் கொண்டார் அந்த ஹிஜ்ரத்தில். இன்றோ குத்தில ஷஹீதா, ஒரு ஷஹீதாக கொல்லப்பட்டிருக்கின்றார். வான அலைஹி ஷஹீதுன், இறைவா நான் அவருக்கு சாட்சியாக இருக்கின்றேன். மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது, ஒரு மனிதர் தனக்கு தாங்க முடியாத சோதனை ஏற்படுவதை கொண்டு யா அல்லாஹ் மௌத்தை தான் சொல்லி கேட்கக்கூடாது, யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் தன் மரணம் எப்படி நிகழ வேண்டும், தான் எப்படிப்பட்ட சூழலில் எந்த அமலில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது மக்களுடைய துஆக்களை பெற்றவனாக என் மரணம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு, அதற்கு துஆ செய்வதற்கு மார்க்கம் வழிகாட்டுகின்றது, இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இது சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உலகத்தின் ஆதாயத்திற்காக வரவில்லை, மாறாக போரில் பங்கெடுத்து ஒரு முழுமையான ஷஹீதாக நான் ஆக வேண்டும். அவருடைய ஆசை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்களத்தில் நிறைவேற்றி கொடுத்தான். சதகல்லாஹ் ஃபஸத்தக, அவர் உண்மையை சொன்னார், அதை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான், உண்மைப்படுத்தி விட்டான். இது போன்ற வரலாறுகள் ஒருவரின் இருவரின் வாழ்க்கையில் அல்ல, நிறைய உதாரணங்கள், நிறைய வரலாறுகள். அண்ணன் பெருமானாருடைய தோழர்கள் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஆமிர் இப்னு சாபித். இவங்க ஒவ்வொரு நேர தொழுகை தொழுகின்ற பொழுது அந்த தொழுகையுடைய இறுதியில் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் மைத்தத்தல் ஹஸனா, இறைவா என் மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் மைத்தா, இறைவா என் மரணத்தை துர்பாக்கியமான மரணமாக, கெட்ட மரணமாக இல்லாமல் நல்ல மரணமாக ஆக்கி வைத்துவிடு என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் ஆமிர் இப்னு சாபித் துஆ செய்து வந்தார்கள். இதனை அருகிலிருந்து பார்த்து வந்த ஆமிர் இப்னு சாபித்துடைய குழந்தைகள், அத்துணை குழந்தைகள் கேட்டாங்க, ஃபகால அப்னாஹி, தந்தையே, வமாஹில் மைத்தத்துல் ஹஸனா, மௌத்து தெரியும், மரணம் தெரியும், அது என்ன மைத்தத்துல் ஹஸனா, நல்ல மரணத்தை கூட என்று கேட்கின்றீர்களே, அது எப்படி? அது ஆமிர் இப்னு சாபித் விளக்கம் சொன்னாங்க, ஐயத்தவஃபா வ அன சாஜிதுன், கண்டிப்பாக மரணம் வந்தே தீரும், கண்டிப்பாக மரணம் நிகழ்ந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை, மாற்று இடமே இல்லை. ஆனால் அப்படி நிகழக்கூடிய, சம்பவிக்கக்கூடிய அந்த மரணம் எப்படி நிகழ வேண்டும் தெரியுமா? நான் ஆசைப்படுகின்றேன், ஐயத்தவஃபா வ அன சாஜித், நான் தொழுகையில் அதிலும் சஜிதாவில் இருக்கின்ற பொழுது இறைவன் என் ரூஹை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அப்படி ஆசைப்படுகின்றேன். மௌத்து கண்டிப்பா எல்லோருக்கும் உண்டு. எனக்கு நிகழக்கூடிய மரணம் தொழுகையின் மரணமாக, அந்த தொழுகைக்காக என்னை தயார் செய்து கொண்டு தொழுகையில் இருந்து கியாமை முடித்து, ருக்குவை முடித்து, சஜ்தா செய்கின்ற பொழுது அல்லாஹ் என் ரூஹை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், அப்படி நான் ஆசைப்படுகின்றேன். அதுவே மைத்தத்துல் ஹஸனா. வரலாறு பேசும். ஆமிர் இப்னு சாபித்துடைய பிள்ளைகள் சொல்றாங்க, ஃபகபிதல்லாஹு ரூஹஹு வஹுவ சாஜித், ஃபகபிதல்லாஹு ரூஹஹு வஹுவ சாஜித், எங்கள் தந்தை அவர் ஆசித்ததை போன்று, அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ கேட்டதை போன்று தொழுகையில் நின்றார், ருக்கூவிற்கு சென்றார், சஜிதாவிற்கு சென்றார், அங்கிருந்து எழும்பவில்லை, சஜிதாவிலே மரணத்தை கண்டார். சொன்னாங்க, என் மரணம் ஒரு மூமினின் மரணமாக, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மரணமாக, அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரணமாக, குறிப்பாக தொழுகையின் மரணமாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள், ஆசைப்பட்டார்கள். வரலாறு பேசுகின்றது, தொழுகையில் அதிலும் சஜிதாவில் வஃபாத். இன்றைக்கெல்லாம் சமூகங்களை பொறுத்தவரை மரணம் என்பது நெடுதூரத்தை போன்றும்,
இந்த உலக வாழ்க்கை இன்னும் எவ்வளவு தூரங்கள் இருக்கின்றது, எவ்வளவு சம்பாதிக்க வேண்டியது உள்ளது, எத்தனையோ கடமைகள் உள்ளது. நமது மனக்கோட்டைகள் கெட்டிக்கொண்டே செல்கின்றோம், பெருகிக் கொண்டே செல்கின்றது. மரணத்தை குறித்துண்டான சிந்தனைகள் இல்லாத ஒரு சூழலில் மரணம் வந்து வருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க. கரூரில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள், வேடிக்கை பார்க்க போன கூட்டம் யார? ஒரு நடிகனை. நாம் சில மரணங்களை கேட்கின்ற பொழுது, கடந்த வருடத்தில், அது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சிலோன்ல ஒரு இமாம் வஃபாத்து. வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை, சஜிதாவின் ஆயத்தை ஓதி சஜிதாவுக்கு போனாங்க, சஜிதாவில் வச்சு வஃபாத்து. இலங்கையில் அதுவரை காணாத ஒரு கூட்டம் அந்த ஜனாசாவுக்கு, இலங்கையில் அதுவரை காணாத ஒரு கூட்டம் அந்த ஜனாசாவிற்கு. இப்படி அங்கங்கே சில மரணங்கள். உலகமே ஆசைக்கு இது போன்ற மரணம் நமக்கு வராதா? அந்த ஆசை வேண்டும், தவறல்ல, இஸ்லாம் வரவேற்கின்றது. அதுபோன்றுதான் இந்த வாரத்தில் நிகழ்ந்துவிட்ட, உண்மையில் உலகத்தின் பார்வையில் துயரம்தான். ஹைதராபாத்தில் இருந்து உம்ராவிற்கு சென்ற 42 உம்ரா பயனாளர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் அருளினால் உம்ராவை நிறைவு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வின் அருளினால் உம்ராவை நிறைவு செய்து விட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஜியாரத்திற்காக புறப்பட்டு போகக்கூடிய வழியில் வஃபாத். அதிலும் ஒரே குடும்பத்தில் 3 தலைமுறையில் கிட்டத்தட்ட 18 பேர், 42 பேர் ஹைதராபாத், ஆனா ஒரே குடும்பத்தில் 18 பேர், 9 குழந்தைகள், கிட்டத்தட்ட 20க்கு உட்பட்ட பெண்கள். ஆக 3 தலைமுறைகளை அந்த குடும்பங்கள் இழந்திருக்கின்றது. உண்மையிலேயே உலகத்தின் பார்வையில் மிகப்பெரிய இழப்புதான். ஆனால் மரணம் எப்படிப்பட்ட மரணம்? உலகத்தில் யாரின் மரணத்தையும், எந்த இடத்தில் நடக்கக்கூடிய மரணத்தையும் நாம் அவ்வளவு எளிதாக கடந்து விடலாம். ஆனால் உம்ராவை நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக அண்ணன் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், ஜியாரத்திற்குண்டான ஆசையில் கடக்கின்றார்கள். யோசிச்சு பார்ப்போம், பாவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பாவத்திற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. உம்ராவை முடித்து உம்ராவின் ஆடைகள் கலைந்து அடுத்த பயணம், பாவத்திற்குண்டான அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்புகள் இல்லை. பயணமும் நன்மையை நாடிய பயணம், பயணமும் நன்மையை நாடிய பயணம். பாவத்திற்குண்டான சிந்தனைகள் கூட இருக்க முடியாத இடம். உண்மையிலேயே உலகத்தின் பார்வையில் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் மறுமையின் பார்வையில் பூமான் நபி மிகப்பெரிய உத்தரவாதத்தை தந்தார்கள். மம்மாத்த வஹுவ அலைஹி யுபஅஸு யௌமல் கியாமா. ஒரு மூமின் எந்த ரீதியில், எந்த அடிப்படையில், எந்த இடத்தில் மரணிக்கின்றானோ அப்படியே எழுப்பப்படுவான். பாவமற்றவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக பூமான் நபியை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இப்படியே எழுப்பப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பாவமற்ற, பாவத்தின் கரைகள் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்ட ஒரு புண்ணியவான்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய சான்றை தரும். உலகத்தில் மார்க்கத்தின் பார்வையில் ஷஹீதுகள் 7 வகை. அதில் ஒன்று சாஹிபுல் ஹரக். அதில் ஒன்று சாஹிபுல் ஹரக், எரிந்து கரிந்து வஃபாத்தாகுவது. நெருப்பினால் எரிந்து கரிந்து வஃபாத்தாகுவது மார்க்கத்தின் மிகப்பெரிய சான்று. அவர்கள் ஷஹீதுகள். உலகத்தில் எங்கு நடந்தாலும் அது ஷஹீதுக்கு உண்டானது. அதிலும் புண்ணிய பூமியில், அதிலும் புண்ணிய பூமியில். எனவே அல்ஹம்துலில்லாஹ் மாற்று கருத்தே இல்லை. அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள். இதை ஒவ்வொரு மூமின்களும் ஆசைப்பட வேண்டும்.
மௌத்தின் சிந்தனைகளை அற்றவர்களாக, மௌத்தையே மறந்தவர்களாக வாழக்கூடிய உலகில் இப்படிப்பட்ட மரணம் யா அல்லாஹ் எங்களுக்கும் தா என்று ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் அந்த ஷஹீதுகள். யா அல்லாஹ் எங்களது மரணத்தையும் உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மரணமாக, எங்களது மரணத்தையும் உலகம் ஆசைக்கக்கூடிய மரணமாக ஆக்கி வைத்து விட ரப்பே என்று உலகம் கேட்க வேண்டும். காட்டி கொடுத்து விட்டு சென்றவர்கள் அந்த ஷஹீதுகள், அந்த ஹைதராபாத்தை சார்ந்தவர்கள். எனவே எந்த ரீதியிலும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு இழப்பே கிடையாது, எந்த ரீதியிலும் இழப்பே கிடையாது. நமது முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் தொழுகையில், பள்ளிக்கு வருகின்ற வழியில், குர்ஆனை ஓதக்கூடிய ரீதியில் நமது முன்னோர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்ப்போம், படித்து பார்ப்போம், இமாம்களுடைய வரலாறை தேடி பார்ப்போம் என்று சொன்னால் அவருடைய மரணங்கள் நிகழ்ந்ததெல்லாம் ஒரு மூமினின் மரணமாக, ஒரு மூமினின் மரணமாக. ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றானோ அப்படி வாழ்ந்து அந்த நிலையிலேயே குர்ஆன் ஓதக்கூடிய ரீதியிலும், பள்ளிக்கு வரக்கூடிய ரீதியிலும், தொழுகையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இடத்திலும் இப்படியெல்லாம் தான் முன்னோருடைய வரலாறுகள், அவருடைய மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை வரலாறு நமக்கு பாடம் போட்டு காட்டுகின்றது. இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்டிப்பாக உலகத்தில் எப்பேற்பட்ட மேதாவியாலும் எப்பேற்பட்ட ஒரு மேஜிக்காரால் மறுக்க முடியாத ஒன்று மரணம் என்பது. எனவே அந்த மரணத்தின் சிந்தனைகள் நமக்கு வேண்டும். குறிப்பாக யா அல்லாஹ் என் மரணம் பிறர்களால் வெறுக்கப்படக்கூடிய மரணமாக, என் மரணம் பிறர்களால் ஒதுக்கி தள்ளப்பட்ட மரணமாக, என் மரணம் இவனெல்லாம் போயிட்டானா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய மரணமாக இருக்கக்கூடாது யா அல்லாஹ். என் மரணம் உலகம் ஆசிக்கும் மரணமாக, என்னை வாழ்த்து சொல்லி அனுப்பி வைக்கும் மரணமாக. நபிகள் பெருமானார் சொன்னார்களே, ஒரு மரணம் கடந்து செல்கின்ற பொழுது இந்த நல்ல மனிதனா என்று பலர்கள் பேசுகின்ற பொழுது பூமானவி சொன்னார்கள், அவருக்கு சுவனம் உறுதியாகி விட்டது என்று சொன்னார்களே. அப்பேற்பட்ட மரணத்திற்குண்டான வாழ்க்கை நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு குறைந்தபட்சம் மரணத்தை கேட்கணும் அல்லாஹ்கிட்ட. யா அல்லாஹ் என் மௌத்தை நல்லதா ஆக்கித்தான், என் மௌத்தை யா அல்லாஹ் நீ விரும்புகிற வழியில் ஆக்கித்தான், என் மௌத்தை யா அல்லாஹ் ஏதேனும் ஈமானிய நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்ற போது யா அல்லாஹ் என் மரணத்தை கொடுத்து விடு என்று கேட்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் மரணங்களை கடக்காத, மரணங்கள் இல்லாத நாளே கிடையாது என்று அவ்வளவு தூரங்கள் மரணங்கள் பெருகிவிட்ட பொழுதும் கூட உலகத்தை விட்டுவிடலாம், ஈமான்தாரிகள் கூட மரணத்தை மறந்த ஒரு வேளையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான்தாரிகள் கூட மரணத்தை மறந்து விட்ட ஒரு வேளையில் தான். மரணம் எங்கோ இருக்கின்றது, அது எப்பொழுதோ வரப்போகின்றது, என் கடமைகள் எவ்வளவு உண்டு என்கின்ற ஒரு சிந்தனையில் தான் நமது வாழ்க்கையை கழிகின்றது. அல்லாஹ் இது போன்ற நிகழ்வு மூலமாக நமக்கு உறக்க சொல்வது, நமக்கு சொல்லித்தரக்கூடிய உபதேசம் அதுதான். மரணம் நிச்சயம் வந்தே தீரும். அந்த மரணத்தை நல்ல மரணமாக, அந்த மரணத்தை அல்லாஹ் ஆசிக்கக்கூடிய ரீதி அமைய பெற வேண்டும் என்று துஆ கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றது இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது மரணத்தையும் உலகம் தூற்றாத மரணமாக, உலகம் வாழ்த்து சொல்லக்கூடிய மரணமாக, அல்லாஹும் ரசூலும் நமக்கு சுவனத்தில் சாட்சி சொல்லக்கூடிய மரணமாக அல்லாஹ் நமது மரணங்களை ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.